வெல்கம் டு லேட்டஸ்ட் ட்ரெண்டி கோட்ஸ் சேனல். வாழ்க தமிழ். நோயற்ற வாழ்விற்கு 30 குறிப்புகள். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. தண்ணீர் நிறைய குடியுங்கள். காலை உணவு ஒரு அரசன் அரசி போலவும், மதிய உணவு ஒரு இளவரசன் இளவரசி போலவும், இரவு உணவை யாசகம் செய்பவன் போலவும் உண்ண வேண்டும். இயற்கை உணவை பழங்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு பதப்படுத்தப்பட்ட பழங்களை உணவை தவிர்த்திடுங்கள். உடற்பயிற்சி மற்றும் பிரார்த்தனைக்கு நேரம் ஒதுக்குங்கள். தினமும் முடிந்த அளவுக்கு விளையாடுங்கள். நிறைய புத்தகம் படியுங்கள். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் தனிமையில் அமைதியாக இருங்கள். குறைந்தது 7 மணி நேரம் தூங்குங்கள். குறைந்தது 10 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்களை ஒருபொழுதும் மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள். அவர்கள் பயணிக்கும் மேற்கொண்டிருக்கும் பாதை வேறு, உங்கள் பாதை வேறு. எதிர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் மனதில் நினைக்காதீர்கள். உங்களால் முடிந்த அளவு வேலை செய்யுங்கள். அளவுக்கு மீறி எதையும் செய்யாதீர்கள். மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். நீங்கள் விழித்திருக்கும் பொழுது எதிர்காலத்தை பற்றி நிறைய கனவு காணுங்கள். அடுத்தவரை பார்த்து பொறாமை கொள்வது நேர விரயம். உங்களுக்கு தேவையானது உங்களிடம்தான் உள்ளது. கடந்த காலத்தை மறக்க முயற்சி செய்யுங்கள். கடந்த காலம் உங்கள் நிழல் காலத்தை சிதைத்துவிடும். வாழும் இந்த குறுகிய காலத்தில் யாரையும் வெறுக்காதீர்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். நீங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். சிக்கல்களும் பிரச்சனைகளும் இங்கு பாடங்கள். முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் தயவு செய்து முடியாது என்று சொல்லுங்கள். இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலே தீர்த்துவிடும். வெளிநாட்டிலோ வெளியூரிலோ உறவுகள் இருந்தால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் அடிக்கடி தொலைபேசியிலோ கடிதம் மூலமாகவோ தொடர்பு கொண்டிருங்கள். மன்னிக்க பழகுங்கள். 70 வயதிற்கு மேல் இருப்பவரையும் 6 வயதிற்கு கீழ் இருப்பவரையும் கவனிக்க நேரம் ஒதுக்குங்கள். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை பற்றி ஒருபொழுதும் கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் நண்பர்களை மதிக்க பழகுங்கள். உங்கள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை உடனே செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஆழ்மனதில் இருப்பது சந்தோஷம்தான். அதை தேடி அனுபவித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, எது அழகை கொடுக்கிறதோ, நிம்மதியை கொடுக்கிறதோ அதை நீக்கிவிடுங்கள். எந்த சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். இந்த 30 குறிப்புகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக நோயற்ற வாழ்விற்கு நாங்கள் கேரண்டி. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.